மை டியர் 10th பசங்களா, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு கண்ணா. உன்னோட ப்ரிப்பரேஷன் செம்மையா இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் நீ படிக்கல அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. இந்த 2, 3, 4 நாள நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு இங்கிலீஷ் மார்க் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் நம்மளோடது. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நினைச்சதுன்னு நினைச்சுக்கோயேன், நீ நல்லா படிச்சனா உன்னோட டோட்டலா பயங்கரமா பூஸ்ட் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டோட நீ இங்கிலீஷ் எக்ஸாமை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு. சரியா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேராகிராஃப் எழுதிடுவீங்க, சம்மரி எழுதிடுவீங்க, கிராமர் கூட நம்ம ஃபார்முலேஸ் வச்சு ஒர்க் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா இந்த பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதுல 14 அவுட் ஆஃப் 14 எடுக்க முடியுமா? இது பாசிபிளா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடு. 14 அவுட் ஆஃப் 14 கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்படிதானே? நம்மளோட பார்ட் 1 நம்ம செம்மையா அட்டன் பண்ணி ஃபர்ஸ்டே நம்மளோட டீச்சர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோயேன், ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நீ எழுதிடலாம். இந்த பார்ட் 1க்கு 14 அவுட் ஆஃப் 14 எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை நான் உனக்கு சொல்லி தரேன். இன்னும் நம்ம கிட்ட 2 நாள் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹாஃப் டே இருக்கு, நாளைக்கு 2 days இருக்கு. டில் த எக்ஸாம் மார்னிங் யூ கேன் டூ திஸ். ஓகேவா? இந்த 2.5 daysல இந்த பார்ட் 1 நீ எங்கெல்லாம் கவர் பண்ணலாம், என்ன பேஜஸ் படிக்கலாம், என்ன மாதிரி கைடன்ஸ் நம்ம சேனல்ல இருந்து உனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல 14 அவுட் ஆஃப் 14 உனக்கு நல்லா தெரிஞ்சது தான். இதை கண்டிப்பா மார்க் எடுக்க முடியும். மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 to 6. இந்த 1 to 6ல 1, 2, 3 synonyms இருக்கும், 4, 5, 6 antonyms இருக்கும். இந்த synonyms and antonyms 6 marks அப்படின்றது நமக்கு 4ல இருந்து 5 மார்க் புக் பேக் தான் வரும். சரியா? ஸோ புக் பேக்ல இருக்க ப்ரோஸ்ல இருக்கிற எல்லா கிளாசரிஸும் நீ படிச்சிரு. புக் பேக்கை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நான் வந்து சொன்னேன் 4லேருந்து 5 வந்து உனக்கு கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு கொஸ்டின் ஏதோ ஒன்று புக்கின்லேருந்து கொடுக்க ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லக் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே புக் பேக்லேருந்தே கொடுத்துட்டாங்கன்னா we will be very happy. பட் ஏதோ ஒரு கொஸ்டின் புக்கின்லேருந்து கொடுப்பாங்க. பட் கொடுத்தா கூட உன்னால கெஸ் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு தான் அந்த கொஸ்டின் இருக்குமே தவிர ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி லைன் பை லைன் படிச்சிருக்கோம். பேராகிராஃப், 2 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெமிலியரான வார்த்தைகளை தான் அந்த ஒரு புக்கின்லேருந்து வரப்போகுது. ஸோ புக்கின் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் ரெண்டுமே நம்ம கெஸ் பண்ணி எழுதுன மாதிரி தான் அந்த வார்த்தைகள் வந்து இருக்கும். ஸோ புக்கின்ல இது வருமோ அது வருமோ அப்படின்னு நினச்சி பயப்படாத. அந்த 6 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இந்த PDFல நம்ம ஹோல் 7 யூனிட்ஸ்ல இருக்கிறது அடிஷ்னலா என்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, மொத்தமா சேர்த்து ஒரு 100லேருந்து 120 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நான் ஃபைல் போட்டு வச்சிருக்கேன். உனக்காக PDF போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ புக் பேக் கிளாசரிஸை படிச்சுட்டு நான் கொடுக்குற இந்த PDF மட்டும் நீ படிச்சனா கண்டிப்பா 6 out of 6 for sure you can get. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 7லேருந்து 14 வரைக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னு உனக்கு டவுட் இருக்கும். இதுவும் நம்ம புக் பேக்ல இருந்து தான் வருது. இவ்வளோ நாளா புக்கை திருப்பாத நம்ம அட்லீஸ்ட் இந்த 2 நாளைக்காவது புக்கை திருப்பி பார்க்கலாம். எல்லா பேஜையும் ஒன்று நான் பார்க்க சொல்லலை. ஈச் டாபிக் எந்தெந்த பேஜில் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாரு, சிங்குலர் ப்ளூரல் எடுத்துக்கிட்டேன்னா இது நம்ம 4ஆவதுலேருந்து படிச்சுட்டு வரோம் கண்ணா. அப்போ கூட படிக்கலன்னா பரவாயில்ல. இப்போ புக்கை திறந்து பேஜ் நம்பர் 35 ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஸோ 35ல இருக்கிற எல்லாமே நமக்கு எக்ஸாம்ல வரக்கூடியது தான். புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வரும். அதை தாண்டி நமக்கு புதுசாக ஒன்றுமே கேட்க மாட்டாங்க நம்மளோட பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ சிங்குலர் ப்ளூரல் பேஜ் நம்பர் 35ல பாரு. காம்பவுண்ட் வேர்ட்ஸை எப்படிப்பட்டவங்களும் எழுதிடலாம். இது வந்து நீங்க ஒரு லேட் ப்ளூமர்ஸா இருந்துன்னு வச்சுக்கோயேன், இந்த 14லயே நீங்க குறைஞ்சபட்சம் 10 மார்க் எடுக்கலாம். இதுவே நீங்க டாப்பரா இருந்தா 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கலாம். இந்த பேஜஸ் எல்லாம் நீ ரிவைஸ் பண்ணும்போது நான் உன்னை எடுத்து போய் படி, மக்கப் பண்ணு அப்படிலாம் சொல்லவே இல்லை. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோ. சிங்குலருக்கு என்ன ரூல், ப்ளூரலுக்கு என்ன ரூல், அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போ. அது இல்லாமல் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அது எந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னு நான் இப்போ கடைசியாக உனக்கு மென்ஷன் பண்ணுறேன்.
ஸோ சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாச்சு. காம்பவுண்ட் வேர்ட் பேஜ் நம்பர் 100 and 101ல இருக்கு. அதை செக் பண்ணு. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இதுக்கெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணனா பேஜ் நம்பர் 101. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட் கூட முன்னாடி ஆட் பண்ணா ப்ரிஃபிக்ஸ், பேக்ல ஆட் பண்ணா சஃபிக்ஸ். சரியா? ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணணும். கான்செப்டே தெரியாம வார்த்தைகளை போய் முட்டிட்டு இருக்கக்கூடாது. சரியாடா? நெக்ஸ்ட் அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் புக்ல இருக்கிறதா வரும், அவுட் ஆஃப் த புக் ஒண்ணுமே வராது. பேஜ் நம்பர் 132 and 133. நெக்ஸ்ட் பார்த்தனா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியான டாபிக். இதுல வந்து நமக்கு அதிகமான கன்ஜங்ஷன் வந்து அண்ட், பிகாஸ், தோ, இஃப், ஆஸ் இதெல்லாம் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ பேஜ் நம்பர் 102ல இருந்து 105 வரைக்கும் இருக்கு. தென் ப்ரப்போசிஷன். ஸோ ப்ரப்போசிஷனும் இதில் நீ எங்கே இந்த பார்ட் 1ல எங்கே அதிகமாக உனக்கு டைம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரப்போசிஷனும் இந்த டென்சஸும் தான்டா. ஸோ ப்ரப்போசிஷன் 42 and 43 44ல இருக்குது. தென் டென்சஸ் வந்து 75லேருந்து 83 வரைக்கும். ஸோ இவ்வளோ பேஜஸ் என்னால் பார்க்க முடியுமா? ஸோ எனக்கு புரியாது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத. இப்போ வந்து ஈவினிங் கிராமர் செஷன் நடக்கும் இல்லையா? ஸோ எல்லாம் கிராமர் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் டென்சஸ்ன்னு தனியாகவே போட்டுருங்க. அதையாவது எடுத்துகிட்டு போய் பார். ஸோ ப்ரெசென்ட் என்ன, பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, இதை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோ. அது கூட என்ன மாதிரி கண்டினியூஸ் இருக்கா இல்லை பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுவும் முடியலையா, இருக்கிற 12 டென்ஸுக்கும் அதோட ரூல்ஸை படிச்சிரு, வேலை முடிஞ்சது. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ரப்போசிஷன் அண்ட் டென்சஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 புக் பேக் இருக்குது. இதில் நிறைய பேஜ் இருக்குது, படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ரூல்ஸாவது படிச்சுக்கணும். சாரி, டென்சஸ் எப்படி வரும், ப்ரெசென்ட் எப்படி வரும், பாஸ்ட் எப்படி வரும், கண்டினியூஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவாடா? தென் இதில் நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இடியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ இது கூட ரிலேட் ஆகும். சரியா? ஸோ ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இது மூணுமே அந்த ஒரு கொஸ்டின் நம்பர் 9ல என்ன வேணாலும் கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கலாம். சரியா? மோஸ்டா அவங்க கேட்கக்கூடியது இந்த ஃப்ரேசல் வேர்ப் தான். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். இடியம்ஸ் அண்ட் ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ்லாம் இட்ஸ் அன் ஆப்ஷனல் தான். பட் நீ இந்த ஃப்ரேசல் வேர்பை கரெக்டாக பார்த்துக்கோ. ஸோ ஃப்ரேசல் வேர்போட பேஜ் நம்பர் பார்த்தோன்னா 67 and 68. இடியம்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி வரும் 66 and 167. ஓகேவா? ஸோ இதில் இடியம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதா, அதில் ஏதாவது கீவேர்டு இருக்கும். சரியா? கீவேர்டு ஏதாவது ஒரு இடியம்ல நம்ம ஓனா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த வார்த்தையை புரிஞ்சிக்க ட்ரை பண்ண, மக்கப் பண்ண ட்ரை பண்ணாதான், புரிஞ்சிக்க ட்ரை பண்ண. இடியம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, லிங்கர்ஸ். லிங்கர்ஸும் கன்ஜெக்ஷனும் சேம் தான். சரியா? ஸோ அதனால என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்காத, என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பாரு. அங்கே கன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் நீ கரெக்டாக எழுதலாம், லிங்கர்ஸ்ன்னு கொடுத்தாலும் கரெக்டாக எழுதலாம். அதே பேஜ் நம்பர் தான் உனக்கு கொஸ்டின் பேப்பரில் 2 விதமாகவும் கொடுப்பாங்க, லிங்கர்ஸ்னு கொடுப்பாங்க, கன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எப்படி கேட்டாலும் இந்த ஒரு டாபிக் நீ எழுதுனா போதும். ஓகேவா? ஃபைனலா மாடல் வேர்ப். ஸோ மாடல் வேர்ப் இட்ஸ் அன் ஆப்ஷனல். கரெக்டாக எப்படின்னா இது ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மாடல் வேர்ப்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மாடல் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வரும், கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட் இதெல்லாம் தான் வரப்போகுது. ஸோ மாடல் வேர்ப் இஸ் இன் பேஜ் நம்பர் 12 to 13. நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே மாடல் வேர்ப்ஸ் இருக்கு. அதையும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோ. இப்போ நான் சொன்ன இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே நீ கரெக்டாக படிச்சுட்ட. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு கண்டிப்பாக ஒரு half a day இல்லை ஒரு 3 hours ஆகுது ஆகும். எஸ், இந்த 3 hours நீ கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டனா 14 out of 14 இஸ் ஹைலி பாசிபிள். இந்த செக்டார் மட்டும், இந்த பார்ட் 1 மட்டும் நீ நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன்னோட பேப்பர் இவாலுவேட் பண்ண போகிறவங்க இவன் படித்த பையன், இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அது ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும். அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும் உன்னோட பேப்பர் மேலே, ஆன்சர் ஷீட் மேலே. சரியா? ஸோ பெஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகேவா? சரியா? ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்க பிடிஎஃப். ஸோ ஃபைனலாக இது எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் வேணும், ஒரு ப்ராக்டிஸ் ஷீட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ கீழே இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஒரு ப்ராக்டிஸ் ஷீட் ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா நம்மளோட 5 years of question paper. சரியா? ஸோ PYQ லாஸ்ட் 5 years of பேப்பர்லேருந்து வெறும் பார்ட் 1 மட்டும் எடுத்து,
சரியா? பார்ட் 1 மட்டும் எடுத்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 70 கொஸ்டினையும் தனியா ஒரு பிடிஎஃப் போட்டு நான் உங்களுக்கு குடுக்குறேன். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் அங்க போணும். சரியா? படிச்சு முடிச்சுட்டு ஒன்ஸ் அந்த 70 கொஸ்டினையும் உட்காந்து ஒரு டெஸ்ட் மாரி எழுதிப்பார். ஸோ அதுக்கு நீ மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ண போற. ஓகேவா? டோட்டலாவே இந்த பார்ட் 1க்கு நீ டைம் அலாட் பண்ற அப்படின்னா 4 ஹார்ஸ். அந்த 4 ஹார்ஸ நீ காலையில, சாயங்காலம் பிரிச்சாலும் சரி, இல்ல அட் அ ஸ்ட்ரெச் உட்காந்து படிச்சாலும் சரி. உனக்கு 14 அவுட் ஆஃப் 14 வேணும்னா, இப்ப நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீ ஃபாலோ பண்ணி பாரு. புக் ஃபுல்லா முடிச்சுட்டு, இந்த பர்ட்டிகுலர் பேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இந்த பிராக்டிஸ் ஷீட்ட வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா, டெஃபினட்டா உனக்கு 14க்கு 14 கன்ஃபார்ம் உன்னோட பேப்பர் பெஸ்ட்டா இருக்க போது, மார்க் ஹை ஆக போகுது. சரியா?